காவல்துறை சொல்லுகிறது கூட்டம் உங்களுக்கு அதிகமாக வரும், உங்களை சினிமா மோகம் என்று பார்க்கிற ஒரு பூமியாக தமிழர் நிலம் இருக்கிறது, அதனால் உங்களுக்கு இந்த இடம் போதாது என்று சொல்லுகின்ற போது இல்லை இல்லை இந்த வருகையை தடுக்கின்றீர்கள், இந்த அரசியல் வளர்ச்சியை சூழ்ச்சி செய்து மட்டம் தட்ட பார்க்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி சண்டையிட்டு இந்த இடத்தில் தான் நாங்கள் பேசுவோம் என்று அடம்பிடித்து பேசினீர்கள். இந்த 10 பிஞ்சு பெண்களின் வீடுக்கு யார் பதில் சொல்வது? 40 வீடுகளின் தியாகத்திற்கு யார் பதில் சொல்வது? என்னுடைய பல குடும்பங்களின் தாய்மார்களின் தாய் அழிக்கப்பட்டிருக்கிறது, யார் பதில் சொல்வது? கரூரில் இருக்கும்போது 30 உயிர் போச்சு, நீ மேடையில பேசிட்டு இருக்கும்போது பல உயிர் போச்சு. பத்திரிகையாளர்கள் நீங்க வண்டியை விட்டு இறங்கி நீங்க விமான நிலையத்துக்கு போறீங்க, உங்களை சூழ்ந்து கொண்டு 30 உயிர் கரூர்ல செத்துவிட்டு நீங்க சென்னைக்கு போறீங்களே, நீ நாயம் தானா? உங்களை கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று எனவே இந்தியாவின் 4வது தூராக இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஓடி என்று கேட்கிறான். ஒரே ஒரு மாற்றம் இதற்கு நான் மறுக்கிறேன், இதற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி 30 உயிர்கள் இறந்திருந்தால் அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த விவரங்களை நான் பதிவு செய்கிறேன். இப்போது நான் மருத்துவமனைக்கு வருகிறேன், இன்னும் காயம்பட்டு 160க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை பார்த்து நான் ஆறுதல் சொல்ல வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறோமா இல்லையா? இதுதான ஒரு தலைவனுக்கு அழகு.